Hello, I am Ashok. இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக இந்த சைட்டுக்கு வந்த தமிழர்களுக்கு வணக்கம். இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சின்னதுலேருந்தே படிக்கிறோம். நிறைய நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் இங்கிலீஷில் தான் சொல்கிறோம். இருந்தாலும் இங்கிலீஷில் நம்ம பேசுறதில்ல. நான் 25 வருஷமாக நான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். திருப்பூரில் 10 வருஷமாக ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் தொடங்கி ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் லெக்சரர்ஸு, டாக்டர்ஸ், இது மாதிரி நிறைய பேர் வந்து படிச்சு போகிறாங்க. இப்போ காலேஜில் லெக்சராக இருந்துட்டு டாக்டராக இருந்துட்டு கூட இங்கிலீஷ் சரியாக பேச முடியாமல் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பார்த்து ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். முதல் என்ன அப்படின்னா, நம்ம தாய்மொழி எல்லாருமே எந்தெந்த மொழி தாய்மொழியோ அந்த தாய்மொழியில் பேசுறதுக்கு யாருமே கிராமர் கற்றுக்கிறது இல்லை. முதல்ல பேச தொடங்குறோம். கிராமர் கற்றுக்காமையே கூட ஸ்கூலுக்கு போகலன்னா கிராமர் கற்றுக்கவே மாட்டோம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம தமிழில் கரெக்டாக பேசுகிறோம். அதே மாதிரி இங்கிலாந்தில் அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்க சின்னதில் கற்றுட்டு கிராமர் கற்றுக்காமையே கடைசி வரைக்கும் சரியாக தவறு இல்லாமல் கிராமர் இல்லாமல் பேச முடியும். இந்த மெத்தடில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வார்த்தைகளும் ஏறக்குறைய இங்கிலீஷில் யாராவது பேசினாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 4-5 வாக்கியம் சொல்கிறேன் கேளுங்க. Hey, you wanted some money from me yesterday. Why didn't you come? I was busy elsewhere. So do you want the money now or not? Yes, I certainly want it. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். ஆனால் என்னாச்சு, இதே உங்களால் திருப்பி சொல்லுங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு சொல்ல முடியறதில்லை. என்ன காரணம்? வார்த்தைகள் தெரியாமல் இருக்கிறவங்க பேசாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் தெரிஞ்சிருந்து பேசல அப்படின்னா அந்த கிராமர் தான். ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் பேசும்போது கிராமர் அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறதுனால அந்த ஃப்ளோ அப்படியே நின்று போயிடுது. அதனால கிராமர் இல்லாமல் நீங்கள் பேசுங்க. எப்படி தமிழில் நமக்கு வினைமுற்று வினையெச்சம் தெரியாதோ அதே மாதிரி இங்கிலீஷில் அட்வர்பு அட்ஜெக்டிவ் தேவையில்லை. அந்த வார்த்தைகள் தெரிஞ்சால் அந்த வாக்கிய அமைப்பு எப்படின்னு தெரிஞ்சா அதை பேசிட்டு இருந்தாவே போதும். அப்படி பேசிட்டா எல்லாமே பேசுறாங்க, நீங்களும் பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கிராமர் இல்லாம எப்படி? கிராமர் தேவையில்லை. சரியா பேசணும்னா கிராமர் தேவையில்லை. நீங்க கிராமர் கத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கவனம் பூரா கிராமர்ல போய் நீங்க இங்கிலீஷ் வார்த்தைகள் அப்படி அடுத்த வார்த்தை என்ன அடுத்த வார்த்தை என்னங்கிறது யோசனையாமையே தமிழ் மாதிரி வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் வந்து நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், சிடியை போட்டிருக்கிறோம். இந்த சிடி நீங்க எங்களுக்கு எழுதினீங்கன்னா உங்களுக்கு அனுப்புறோம். எவ்வளவு எளிமையாக இவ்வளவு சுலபமா இங்கிலீஷ் பேசலாங்கிறது நீங்க அந்த சிடியை பார்த்து படிக்கும்போது ரொம்ப சுலபமா நீங்க உணரலாம். இங்க திருப்பூர்ல இருக்கிறவங்க நேர்ல இன்ஸ்டிடியூட்டுக்கு வாங்க. நீங்க ஒரு 2-3 மாசத்துல இது இவ்வளவு சுலபமான விஷயத்தை நம்ம இவ்வளவு கஷ்டமா பேசிட்டு இருந்திருக்கிறோம், கஷ்டமா நினைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மற்ற ஊர்ல இருக்கிறவங்க அந்த சிடி வாங்கி உபயோகப்படுத்துங்க. எவ்வளவு சுலபமா இருக்குங்கிறத நீங்க உணர்ந்துக்குவீங்க. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் வந்து இவ்வளவு 25 வருஷம் சொல்லி கொடுத்த அனுபவம் இருக்குது. அது போக அமெரிக்காவிலிருந்து வருகிற ezinearticles.comங்கிற நம்பர் 1 பத்திரிகையில நான் கட்டுரையில் எழுதிட்டு இருக்கிறேன். academiaresearch.comங்கிற ஒரு வெப்சைட்டு அமெரிக்காவில் இருக்கிற இங்கிலாந்துல இருக்கிற காலேஜ் யூனிவர்சிட்டிகளுக்கெல்லாம் அவங்க கட்டுரை தீசிஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறதுக்கு அந்த வெப்சைட் யூஸ் ஆகுது. அதில் நான் எழுதிட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் பண்ற அப்படின்னா சொல்லி கொடுக்குறதுக்கு என்னால் முடியும். அதனால நீங்க எழுதுங்க, நேரில் வாங்க. என்னுடைய அட்ரஸ் எல்விஸ், ELVIS, எல்விஸ் இங்கிலீஷ் அகாடமி, பெருமா நல்லூர் ரோடு, ஆப்போசிட் எவரெஸ்ட் ஹோட்டல், திருப்பூர் 641601. இது மற்ற ஊரில் இருக்கிறவங்க. நேரில் இருக்கிறவங்க நேரில் வாங்க. ஃபோன் நம்பர் 9894945139. மற்ற ஊரில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்க, லெட்டர் போடுங்க. திருப்பூர்ல இருக்கு நேரில் வாங்க. ஒரு 4-5 மாசத்துல நீங்க இங்கிலீஷ் நல்லா கத்துக்கலாம். தைரியமா யாருகிட்ட வேணாலும் பேசலாம். ஓகே, புரிஞ்சுங்களா?
தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். உங்கள் லெட்டரை எதிர்பார்க்குறேன், நேரில் வாங்க. பை பாய்.